சென்னையின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் பூண்டி ஏரியிலிருந்து வினாடிக்கு 12,600 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் முழுவதும் கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இது பற்றி நேரடி தகவல்களை பூண்டி ஏரியில் இருக்கும் நமது செய்தியாளர் சஞ்சீவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சஞ்சீவி, வணக்கம். தற்போது பூண்டி ஏரி நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. தற்போதைக்கு அங்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? அங்கு இருக்கக்கூடிய கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா? அவங்க எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு விட்டாங்களா? மனோஜ், கடந்த 2 வாரங்களாக தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பாக வட மாவட்டங்கள் சென்னை, கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களை பொறுத்தவரை பலத்த மழை பெய்து வந்தது. அதன் காரணமாக பல ஏரி குளங்களும் நிரம்பின. அதனால் குறிப்பாக சென்னையின் நீராதாரமாக விளங்கக்கூடிய குடிநீருக்கு நீராதாரமாக விளங்கக்கூடிய புழல், பூண்டி மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகள் நிரம்பியது. தற்போது நாம் பூண்டி ஏரியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக இந்த பூண்டி ஏரியினுடைய அணை திறக்கப்பட்டது. அதன் வேகம் இப்பொழுது கிட்டத்தட்ட வினாடிக்கு 12,600 கன அடியாக உள்ளது. அந்த தண்ணீரின் வேகத்தை இந்த இடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. தண்ணீரின் வேகத்தினால் இந்த இடத்தில் தண்ணீர் கொந்தளிப்பு கூட ஏற்படுகிறது என்று கூறலாம். அதாவது இந்த மழையின் காரணமாகவும், குறிப்பாக கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக பெய்து வரும் மழையின் காரணமாகவும், அதே போல இந்த பூண்டி ஏரிக்கு பல இடங்களிலிருந்து நீர் வருகிறது. குறிப்பாக 0 பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய ஊத்துக்கோட்டையில், அதாவது கிருஷ்ணா நதியிலிருந்து வரக்கூடிய நீர்வரத்தும் தற்போது அதிகரித்துள்ளது. அதனால் இந்த கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக இந்த பூண்டி நீரளவு அதிகமாக இருந்தது. அதன் காரணமாக அந்த அருகில் உள்ள கிராமங்களிலும் ஊருகளும் தண்ணீர் போகக்கூடாது என்ற காரணத்திற்காக இந்த அணையானது திறக்கப்பட்டது. தற்பொழுது இதன் வேகமானது நொடிக்கு வினாடிக்கு 12,600 கன அடியாக உள்ளது. இந்த வழியாக சென்று திறக்கப்பட்ட நீர் எண்ணூர் அருகே கடலுக்கு சென்று கலக்கிறது. இந்த வழியாக கொசத்தலை ஆற்றின் வழியாக சென்று இந்த வழியாக இதே போல 2 அணைகள், தடுப்பணைகளை தாண்டி கொசத்தலை ஆற்றிற்கு சென்று சேர்கிறது. அதாவது கொசத்தலை ஆற்றுக்கு பிரியும் இடமானது கேசவரம் அணைக்கட்டு என்று சொல்லக்கூடிய இடம். கேசவரம் அணைக்கட்டு வழியாக கூவம் மற்றும் கொசத்தலை ஆறு என்ற 2 அணைகள் பிரிக்கிறது. கூவம் அணைக்கு கூவம் அணையில் ஆற்றுக்கு அணை போட்டு தடுத்த காரணத்தால் கொசத்தலை ஆற்றுக்கு வழியாக நேரடியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பல ஏரியாக்களை கடந்து, ஊர்களை கடந்து நேரடியாக எண்ணூர் வழியாக கடலுக்கு சென்று கலக்கிறது. அதனால் இந்த தண்ணீரின் வேகம் தற்பொழுது அதிகமாக இருக்கும் காரணத்தால் இந்த கரையோரம், குறிப்பாக இப்போது இந்த இடத்தை பார்த்தோம் ஊர் எதுவும் இல்லை. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதனால் அந்த இடத்தில் செவர் பல இடங்களில் கட்டப்பட்டுள்ளது. அதே போல மண் மூட்டைகளை வைத்துக் கொண்டு இந்த இடத்தில் அதாவது தாழ்வான பகுதியில் மண் மூட்டைகள் அடுக்கி தற்போது பாதுகாத்து கொண்டுள்ளனர். அதனால் இந்த மழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் கடந்த 5 நாட்களுக்கு பெய்து வந்த மழை தற்போது இன்று இல்லை என்று கூறலாம். இதே வேளையில் அதாவது அந்த தண்ணீரின் திறப்பு வேகம் அதிகமாக இருந்தாலும் சரி, மீண்டும் மழை வந்தாலும் இந்த தாழ்வான பகுதியில் வெள்ளம் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படுகிறது. மனோஜ், நிச்சயமாக சஞ்சீவி, நீங்க சொன்னது போல அங்க இருக்கக்கூடிய அந்த பூண்டி ஏரியிலிருந்து வெள்ள நீரானது, உபரி நீரானது கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொசஸ்தலை ஆற்றின் கரையோரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எந்த அளவிற்கு முன்னெச்சரிக்கையாக எல்லாரும் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டாங்களா? அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு இருக்கு? அங்கு பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா? மனோஜ், கொசத்தலை ஆற்றை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கடந்த 20 ஆண்டுக்கு மேலாக அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு ஏதும் இல்லாமல் இருந்தது. அதான் நீரும் இல்லாமல் இருந்தது. ஆனால் சமீப காலத்தில் அந்த கொசத்தலை ஆற்றில், குறிப்பாக இந்த இடத்தில் கிடையாது, திருவள்ளூர் மாவட்டத்திற்குள்ள அந்த கொசத்தலை ஆற்றில் ஆக்கிரமிப்புகள் அதிகமானது. அந்த கரையோரங்களில் தாழ்வான பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அதிகமானது. அதனால் கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் மழை பெய்யும் பொழுது அந்த கொசத்தலை ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்ட காரணத்தில் அருகில் உள்ள பல வீடுகளிலும் பல ஊர்களிலும் வெள்ளம் புகுந்தது. அதன் காரணமாக பலதரப்பட்ட மீட்பு பணிகளும் அந்த இடத்தில் நடந்தது. ஆனால் இப்போது நிலைமை பொறுத்தவரை மழையானது குறைந்த காரணத்தால் அந்த இடத்தில் மக்கள் மீட்கப்பட்டு விட்டனர். ஆனால் இந்த இடத்திலிருந்து புறப்படும் தண்ணியால் கொசத்தலை ஆற்றுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்று இப்போதைக்கு கூறப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த திறக்கப்பட்ட நீர் ஆபத்து இல்லை. அதுடன் சேர்ந்து பலத்த மழை அடிக்கும் பட்சத்தில் அந்த ஊர்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இடத்தில் திறக்கப்பட்ட தண்ணீரால் மட்டும் ஆபத்து கிடையாது. அதிகபட்சமான மழை பெய்யும் பட்சத்தில் இரண்டும் கலக்கும் பொழுது ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. மனோஜ், அந்த இடத்தில் ஏற்கனவே தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் மீட்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே அதிகமான மழை வரும் பட்சத்தில் அவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மனோஜ், நிச்சயமாக சஞ்சீவி, இந்த பூண்டி ஏரி தவிர மற்ற ஏரிகளில் உடைய நிலைமை தற்போதைக்கு எந்த அளவிற்கு இருக்கிறது சஞ்சீவி? மனோஜ், புழல் ஏரியை பொறுத்தவரை தற்போது 1500 கன அடி திறக்கப்பட்டுள்ளது. அந்த புழல் ஏரி திறந்த காரணத்தால் அருகில் உள்ள சாமியார் மடம், அதே போல வடக்கு கரை போன்ற பகுதிகளிலிருந்து நீர் புகுந்ததாக நேற்று இரவு மக்கள் சார்பாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஆனால் இன்று காலை சென்று பார்க்கும்போது நீர் சற்று வடிந்தது என்று கூறலாம். அந்த நீரின் வேகம் திறந்தவுடன் அதிகமான காரணத்தால் அதாவது புழல் ஏரியின் அருகில் உள்ள தாழ்வான பகுதியில், அதாவது புழல் ஏரியிலிருந்து அந்த ஆற்றிற்கு செல்லும் அருகில் உள்ள தாழ்வான பகுதியில், குறிப்பாக சாமியார் மடம், அதே போல வடகரை
உள்ளிட்ட பகுதிகளில் நீர் புகுந்ததாக மக்கள் சார்பாக கூறப்பட்டது. ஆனால் இப்போதைக்கு நிலைமைக்கு வந்து அந்த தண்ணீர் வேகமானது குறைந்த காரணத்தால் வந்து இப்பொழுது அந்த இடத்திற்கு வெள்ள ஆபத்து இல்லை என்று கூறலாம். உள்ளே இருந்த தண்ணீர் ஒரு சில இடங்களில் மட்டும் அப்படியே உள்ளது, ஆனால் மற்ற இடத்தில் வடிந்து விட்டது. அதே போல செம்பரமாக்கம் ஏரியை பொறுத்தவரை இன்னும் அந்த நீர் திறப்பானது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் வந்து அடையாறு ஆற்றில் வந்து அந்த தண்ணீர் வேகமானது இன்னும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதனால் ஈக்காடு தாங்கல், அதே போல கே நகர், கோட்டூர்புரம், அதே போல சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் வந்து கரையோரம் வாழும் மக்களுக்கு வந்து இன்னும் வீட்டிற்கு திரும்பவில்லை. அதனால் வந்து அவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இப்பொழுது மழை குறைந்திருக்கும் காரணத்தில் வந்து இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த வெள்ளத்தின் வேகமானது குறையும். அதாவது அந்த அணை மூடப்பட்டு மீண்டும் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பலாம் என்று கூறப்படுகிறது. மனோஜ், நிச்சயமாக சஞ்சீவி, கனமழையின் காரணமாக தற்போதைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஏரிகளின் நிலைமை என்னென்ன என்பது குறித்து மட்டுமில்லாமல் பூண்டி ஏரியிலிருந்து எந்த அளவிற்கு தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது, அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன என்பது குறித்து பூண்டி ஏரியிலிருந்து விரிவான தகவல்களை நேரலையில கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சஞ்சீவி.